வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்த்தலாம். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குங்க. சாயங்காலம் ஒரு 6:10 வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரும். இப்ப நம்மளது துலாம் ராசிங்க, அதுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது ரிஷபராசி சந்திராசிரமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் சித்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பே போ ரா ரி இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமா நீங்க குழந்தைகளுக்கு அன்னைக்கு வைக்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற குழந்தைக்கு. திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது அஷ்டமி. யோகம் பார்த்தீங்கன்னா சுகர்ம யோகம். கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணத்தை குறிக்குதுங்க. ஆட்சி கிரகம், உச்ச கிரகம், நீச்ச கிரகம் எதுவுமே இல்லை. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் புதனும் மட்டும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும் போது காகம் தான் பஞ்சபட்சியா இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளினா புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க சித்திர நட்சத்திரத்துக்கு எடுத்த உடனே தசாபுத்தி என்னன்னா செவ்வாயோட தசாபுத்தி தான் நடக்குங்க. செவ்வாய் 7 வருஷம் தசாபுத்தி நடத்துவாரு. குழந்தை பிறக்கிற நேரத்தை பொறுத்து தசாபுத்தி கொஞ்சம் குறையுங்க. சரிங்களா? சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு தசை ஒரு 18 வருஷமும் குரு தசை ஒரு 16 வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க. சனி தசை வரைக்குமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறபடி எந்தெந்த லக்னங்கள் இந்த மாதிரி தசாபுத்திகளுக்கு பாதிப்பு கொடுக்குமோ அந்த லக்னத்தை தவிர்த்துறது சிறப்பு. சரிங்களா? ஏதோ ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல சுபப்பிரசவமா குழந்தைகள் பிறக்கிறாங்க, அது நேரத்தை பொறுத்து லக்னங்கள் அமையும். எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ராகு தசை ஒரு 18 வருஷம் நடக்கிறதுனால ராகு கேது தோஷம். ஏன்னா இது 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள செவ்வாதசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 18 வருஷம் ராகு நடக்கும். அப்பனா ராகு கேது தோஷம் பாதிக்கப்பட்டிருந்தது, ராகு கேது தோஷத்துல குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டையோ பிரச்சனையோ பிரிவையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேர்ந்துருங்க. ஊரு விட்டு தேசம் விட்டு இவங்க வெளியே போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடுவாங்க. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வசிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்குங்க அந்த 18 வருஷம். சரிங்களா? அப்பனா இவங்களுக்கு வெளியூரோ வெளிநாடோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்திருக்கிறது சிறப்பு. ஒரு சில சமயத்துல என்ன பண்ணோம்னா அந்த லக்னங்கள் விபத்துகளை ஏற்படுத்துவாங்க. ஆமாங்க, அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கும். இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போகும். கோர்ட்டு கேஸ்லையும் கொண்டு நிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை. கொடுத்த பணம் வராது. இந்த எல்லா சூழ்நிலைகளும், அதாவது தந்தை ஒரு 30 வருஷம் குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம உயிரோட இருக்கோம்னா அது வரைக்கும் பாதிப்பு இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லக்னங்களை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா தவிர்த்தரலாம். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்க போய்க்கிறது சிறப்பு. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த காலத்துல கட்டி வச்ச கோயில்ல காரணம் இல்லாம கட்டி வைக்கல, காரணத்தோட கட்டி வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வழிபாடுகளை வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லைங்க. ஒண்ணு ரிஷப லக்னம். எடுத்த உடனே ரிஷப லக்னத்திலிருந்தே வந்துடுவோம். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், அடுத்தது மகர லக்னம், கும்ப லக்னம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 8 லக்னங்களை தவிர்த்துட்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதிப்பும் இல்லை. அம்மா அப்பா சாகும் வரைக்கும் நிம்மதியா வாழ வேண்டிய சூழ்நிலையையும் கஷ்டங்கள் இல்லாமையும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இல்லாமையும் வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 8 லக்னத்துல குழந்தைகள் அமையாம பிறக்காம இருக்கிறது சிறப்பு. அப்படி பிறந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான வழிபாட்டு தலங்களுக்கு போய்க்குங்க. உங்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நாடி முறைப்படி இந்த கிரக சூழ்நிலைகள் குழந்தைகளுக்கோ அப்பா அம்மாவுக்கோ என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி வந்து சேருங்க. யாருக்கு? குழந்தைக்கு. படிப்பும் ஆரம்ப கல்வி தடையா இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பிறந்ததுலேருந்து படிப்பு கொஞ்சம் தடைப்படும். தோல் பிரச்சனை கொடுக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா நல்ல லாபமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு சில பேர் கட்டட சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுக்கும் லாபம் தான். என்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, என்ஜினியர்ஸாக இருப்பாங்க, அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடியது. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேருதுங்க. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதும் ஒரு சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு.
தனலாபம் தந்தை கையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரியான கோபக்காரர், ரோசக்காரர், சண்டைக்காரராக இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசும் அப்பாவுக்கு பல மடங்கு பெருகக்கூடிய யோகத்தில் இருக்கிறதுனால அதுவும் லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவுக்கு ஒரு சில சமயத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடலாங்க. இல்லைன்னா கர்ப்பப்பையை பின்னாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு போகும். குழந்தைக்கு செரிமான கோளாறு பிரச்சனையோ, கண்ணில் இடதுகண் பார்வை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படலாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் 10 பைசா நிற்க வைக்க முடியாத சூழ்நிலையை இது கொடுத்துடலாங்க. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா, அழகுக்கு சொந்தக்கார பிள்ளையா இருப்பா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆண் குழந்தை பிறந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் யோகத்தையும், பெண் பிள்ளை பிறந்ததுன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்ட காலத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? குழந்தைகளுக்கு நிறைய தண்ணி குடிங்க. நீங்களும் தண்ணி நல்லா நிறைய குடிங்க. காரணம் என்ன அப்படின்னா சில சமயம் ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால. பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது. அம்மாவுக்கு நூல் துணி சம்மந்தப்பட்ட லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கோ, சோம்பேறித்தனத்துக்கோ சொந்தக்காரனாக இருப்பான். சில சமயத்தில் ஊருக்கு உழைக்கிற பையனா பின்னாடி அமையக்கூடிய அமைப்பு. இவனும் ஒரு தொழில் இல்லை பல தொழில் பார்க்குற யோகத்தை கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பின்னும் பிறகு அவன் செய்ய வேண்டிய சூழ்நிலையை அது கொடுத்துருங்க. சரிங்களா? இவனுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் சம்மந்தப்பட்ட வேலையோ அவன் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கடல் கடந்து போனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கும் இடதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்குதுங்க. இவனோட நேரம், பையன் பிறந்த நேரம் அம்மா கையில் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அம்மா திருப்தியே அடைய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் திருப்தியே கிடைக்காது. பேராசையே அதிகமாக இருக்கக்கூடிய அம்மாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ, சரிங்களா, ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய மனைவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் பின்னும் பெறவும் பயன்படக்கூடிய அமைப்புலையும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? குழந்தைக்கு சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய அமைப்போ இல்லை அப்படின்னா இவன் உருவாக்கக்கூடிய அமைப்போ எல்லாமே வந்து சேரும். அதுக்கும் நல்லா இருக்கு. சரிங்களா? இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னா காதல் தோல்வியில் சந்திக்கக்கூடிய அமைப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வந்து அமையும். சில சமயம் தாய்மாமனால பிரயோஜனம் இருக்காது, இல்லைன்னா தாய்மாமன் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் இழுத்துக்கொண்டே நிறுத்துங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நாடி முறைப்படி அவங்க உடல் ரீதியாக பிரச்சனையும், மன ரீதியாக பிரச்சனையும், தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் இதெல்லாம் நம்ம எடுத்து முன்னாடியே சொல்லிடுறோம். அதுதான் இல்லை. சரி, இது கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறது நமக்கு வேணும். தந்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும். அரசியல் ஈடுபாட்டில் இருக்காங்கன்னா பதவி உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வந்து சேருதுங்க. அடுத்தது வண்டி வாகனத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எதுவும் பிரச்சனைகள் எத்தனை காலம் இருந்தது, கோர்ட்டு கேஸில் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்குற அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஜாதக மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுனாலும் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் டெய்லி போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நம்ம ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசன்னம் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு முடிவு எடுக்க முடியல, எங்களுக்கு ரெட்டத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அது பிரசன்னா நீங்கள் எத்தனை வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜாதகத்துக்கு. பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபாயும், வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயும், ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.